ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலில் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் மேல் ஃபீமேல் காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராக வேணாலும் இருக்கலாம். இந்த ஒர்க்கை நீங்கள் பார்ட் டைமாக செஞ்சு 10,000 20,000 வரை சம்பாதிக்கலாம். இதுக்கு எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை, எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது, எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. இது 100% சேஃப் அண்ட் செக்யூர் கம்பெனி. இதில் அதிகமாக பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க. கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி தான் இது. இதில் நீங்கள் வந்து ஜாயின் செய்யணும்னு நினச்சா இந்த வேலைக்கான டிஸ்ட்ரிக்ட் வைஸ் லிங்கை இந்த வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ஊருக்கான வாட்ஸ்அப் லிங்கில் இருக்குது. நீங்கள் எந்த ஊராக இருக்கீங்களோ அந்த ஊருக்கான வாட்ஸ்அப் லிங்கை ஜாயின் பண்ணினா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. மறக்காமல் செக் பண்ணுங்கள். வீரா வந்து கடைக்கு தான் வராங்க. அங்கே பார்க்கும்போது கண்மணி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கவும் அதை பார்த்ததுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து வீரா வந்து விஜய்கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாரு, உண்மை சொல்லு, அந்த பொண்ணுக்கும் கண்மணி உனக்கு உங்கள் 3 பேருக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மை சொல்லு. ஆக மொத்தத்தில் அந்த பொண்ணை தானே வந்து கண்மணி வந்து கார்த்தி ரூமில் அனுப்பி விட்ருக்குறா. அப்புறமா எப்படி நீ அவள் ரூமுக்குள்ளே போன அப்படிங்கவோ, ஐயோ வீராக்கா என்னை மன்னிச்சிடுங்க வீராக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். கண்மணி அக்கா வந்து கார்த்திக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் எல்லா ஏற்பாடுமே பண்ணினாங்க. ஆனால் எனக்கு வந்து கார்த்தி மச்சனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் வேற ஏதோ ஒரு பொண்ணு வந்து கார்த்தி மச்சனை கல்யாணம் பண்ணுறதுக்கு பதில் நாமளே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரிக்கு பண்ணினேன். மற்றபடி நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கிற, இதில் தப்பாக எடுத்துக்காத வேற சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வீரா ரொம்பவே கோபத்தோட போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாறன் வந்து விஜயோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ விஜய் ரூமில் வந்து அந்த பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மொபைல் கிடைக்கிது. இது என்னது, இந்த மொபைலை வந்து ஒழிச்சு வச்சிருக்கிறா. ஆக மொத்தத்தில் இதில் ஏதோ ரகசியம் மறைஞ்சிருக்குது. சரி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே வள்ளி வந்துருந்தாங்க. ஐயோ அத்தை வர வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வள்ளி போனதுக்கப்புறமா அவங்க யாருக்கும் தெரியாமல் மாறன் வந்து அந்த மொபைலை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வள்ளிக்கு உடம்பு சரியில்லாத மாதிரிக்கு அவங்க கட்டில் படுத்துட்டு இருக்கவும் அப்போ எங்கே பார்த்தோம்னா வந்து விஜய் ரூமுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க வந்து அந்த பேக்கில் இருந்து மொபைலை தேடுறாங்க. தேடும் போது மொபைலை காணலை. நம்ம இங்கே தானே வச்சோம், எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கும்போது இப்போ வள்ளி கேட்குறாங்க, என்ன விஜய் தேடிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை சித்தி, என்னுடைய ஸ்லைடை காணலை, அதான் தேடிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அது இல்லைன்னா என்ன வேறு ஏதாவது எடுத்துக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அதுதான் நானும் தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு அது ரொம்ப வந்து ராசியான ஸ்லைடாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. ஆனாலும் விஜய் வந்து குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே போச்சுன்னு தெரியலையே, அம்மா அதில் தானே ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் அடுத்த பார்த்தோம்னா அங்கே வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி வந்து உடம்பு சரியில்லாமல் அவங்க வந்து ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து படுத்துட்டு இருக்கவும் அப்போ வீரா வராங்க. என்னது வள்ளியம்மா படுத்துட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ நேரம்லாம் படுக்க மாட்டாங்களே, என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. வள்ளி வந்து அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே அவங்க படுத்துட்டு இருக்கவும் உடனே தொட்டு பார்க்குறாங்க. நல்ல ஜுரமாக இருக்குது. என்னது வள்ளியம்மாவுக்கு இந்த அளவுக்கு ஜுரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குள்ளே அதாவது தலையில் அந்த ஈர துணிலாம் வச்சு அவங்க போட்டு விட்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வள்ளிக்காக அவங்க கஞ்செல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வரவும் உடனே மாறனை கூப்பிட்றாங்க. மாறன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வள்ளியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக அந்த கஞ்சி வச்சுருக்கிறேன், இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது, நான் இதுக்காக கொடுக்கணும், வள்ளியத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீயே கொண்டு கொடுக்க வேண்டியது தானே, நீ தானே இதெல்லாம் பண்ணுன்னு அப்படிங்கும்போது, இங்கே பாரு நான் உன்ட்ட கொடுக்க தான் சொன்னேன், வேறு எதுவும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா பாட்டுக்கு போகவும், ஆமாம் இந்த பொண்ணுங்களுக்கே இதுதான், இந்த வீம்புக்கு மண்ணும் குறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து திட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளிக்காக அந்த கஞ்சை எடுத்து கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ வள்ளி தூங்கிட்டு இருக்கவும் உடனே அத்தை அத்தைன்னு சொல்லிக்கிட்டு மாறனை கூப்பிட்டுட்டு இருக்கும்போதே மாறனுக்கு வந்து ஃபோன் வருது. உடனே அந்த கஞ்சை வச்சுக்கிட்டு மாறன் வந்து ஃபோன் பேசுகிறதுக்காக போயிருந்தாங்க. அந்த நேரம் பார்க்க விஜய் வராங்க. ஓஹோ கஞ்செல்லாம் கொடுத்து எப்படியாவது வந்து வள்ளியை வந்து உன் கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்காக எல்லா பிளானும் பண்ணி வச்சிருக்கிற, நான் அதெல்லாம் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் பார்த்தோம்னா அந்த கஞ்சை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து வள்ளியை வந்து கூப்பிடுறாங்க. சித்தி எந்திரிங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளி வந்து எந்திக்க முடியாமல் எந்திக்கிறாங்க. சொல்லு விஜய் அப்படிங்கும்போது, சித்தி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் முணுமுணுத்துட்டே இருந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிக்கெலாம் நான் வந்து அதாவது ஈர துணியை நினச்சி உங்கள் தலையில் வச்சேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நான் கஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜய் பற்றி அவங்க சொல்கிறாங்க. உனக்கு தான் என் மேலே எவ்வளோ பாசம், வீரா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, அது ஏன் சித்தி அவங்க அக்கா தங்கச்சி 3 பேரும் வந்து சிரித்து பேசி கும்மால அடிச்சிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லையே ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்குறாங்களா என்ன, நான் தான் உங்களுக்காக இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன், இதில் வந்து அதாவது சீக்கிரமாக குணமாகிறதுக்குள்ள மருந்தெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன், இதை கொஞ்சமாவது குடிங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வள்ளி சொல்கிறாங்க, இல்லை விஜய் நீ சொல்கிறது தப்பு, கண்டிப்பாக வீரா அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, வீரா வந்து எனக்கு ஒன்றுன்னா அவள் ஓடி வந்து நிற்பா அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க.
என்னது நம்ம இந்த அளவுக்கு வீராவை போட்டு கொடுத்துட்ருக்குறோம், இந்த வள்ளி என்னென்னா அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை சித்தி, நீங்கள் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் முணுமுணுத்துட்டே இருந்தீங்க. அப்போ நான் வீரா அக்காவிட்ட கூட சொன்னேன், ஆனாலும் அதை அவங்க கண்டுக்காமல் போனாங்க அப்படிங்கவும் அப்போ திரும்பவும் வள்ளி சொல்கிறாங்க, இல்லை விஜய், இது நீ சொல்கிறத நான் நம்பவே மாட்டேன். அப்படி பண்ணக்கூடிய ஆளே வீரா கிடையாது. வீரா எனக்கு ஒன்றுன்னா அவள் ஓடி வந்து நிற்பா. எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு யாராருக்கும் சொல்லி ஒரு கஷ்டம்னு சொன்னாக்கி ஆளாக வந்து நிற்கிறது வீரா தான் நிற்பா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே விஜய் வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி சித்தி, இந்த கஞ்சை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜய் வந்து ஊட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீ அதெல்லாம் எனக்கு ஊட்டி தர வேண்டாம், நானே குடிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், இந்த வள்ளியை வந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே, நம்மளுக்காக பறிஞ்சு பேசுகிறான்னு பார்த்தோம்னா அவள் என்ன இருந்தாலும் அவன் மனசில் இந்த வீரா தான் இருந்துட்டு இருக்கிறா, இதை சீக்கிரத்திலே வந்து உடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் வந்து ஏதோ யோசனையோடு இருக்கும்போது அங்கே வீரா வராங்க. என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அதாவது அவங்க விஜயோட ஃபோன் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்களா, அந்த மொபைலில் வந்து ஒரு ஃபோன் வருது. இதை பார்த்ததுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து வீரா கேட்குறாங்க, இது யாரோட மொபைலு, இது எப்படி உன் கையில் வந்துச்சு அப்படிங்கவும் உடனே வந்து மாறன் பார்க்குறாங்க. அதில் வந்து விஜயோட அம்மா அப்படிங்கிறது மாதிரி எழுதியிருக்குது. அப்போ வந்து வீரா கேட்குறாங்க, மாறா உண்மை சொல்லு, இது யாரோட ஃபோன் அப்படிங்கவும் அப்போ மாறன் வந்து அந்த பேரை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா நீ முழிக்கிற மொழியை பார்த்தாலே சரியில்லையே, இந்த ஃபோனை யார்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்துட்டே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. யாருக்கிட்ட இருந்து அப்படிங்கும் போது விஜய்கிட்ட இருந்து அப்படிங்கிறாங்க. என்னது விஜய்கிட்ட இருந்தா, அவகிட்ட தான் ஒரு ஃபோன் கையில் வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லும் போது இது ஒன்றும் அவள் கையில் இருந்த ஃபோன் இல்லை, அவள் யாருக்கும் தெரியாமல் அவள் பேக்கில் ஒழிச்சு வச்சுருந்தா அந்த ஃபோனு தான் இது, இதில் பாரு அம்மானு சேவ் பண்ணி வச்சுருக்குது, அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே வீரா அதிர்ச்சியடைகிறாங்க. என்னென்னு மாறா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இதில் நான் சொல்கிற மாதிரிக்கே நீ பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணி நீ வந்து விஜய் மாதிரிக்கு பேசு அப்படின்னு சொல்லவும் இல்லை எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க விஜயோட அம்மா வந்து திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பாரு திரும்ப ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, இதில் அவள் குரலில் பேசி நான் சொல்கிற மாதிரிக்கே நீ பேசு அப்படிங்கவும் அப்போ வந்து வீராவும் வந்து நினைக்கிறாங்க, ஆமாம் எப்படியாவது ஃபோன் பண்ணி அவளுக்குள்ளே என்ன இருக்குது, அதாவது அவளுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவள் யாரும் இல்லாத அனாதன்னு தானே சொன்னான், அப்படி இருக்கும்போது அம்மானு சொல்லிக்கிட்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுதாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனை வேற அவள் ஒழிச்சு வச்சுருந்துருக்கிறா. ஆக மொத்தத்தில் நம்ம அவங்ககிட்ட பேசினோம்னா ஏதாவது நம்மளுக்கு வந்து இவளை பற்றின ஆதாரம் கிடைக்கும், இவளை இதோட வீட்டை விட்டு நம்ம துரத்தி விடணும்னு சொல்லிக்கிட்டு வீராவும் ஒரு முடிவு எடுத்து அவங்க பார்த்தோம்னா அந்த மொபைலை வந்து அவங்க ஆன் பண்ணி அவங்க பேசுகிறாங்க. அடுத்ததில் என்ன மாதிரி இந்த கதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.